மூன்றாவது அறை, த தேர்ட் ரூம். ரம்யா ஒரு மரியாதைக்குரிய பத்திரிகை நிருபர். அசாதாரணமான நிகழ்வுகள் பற்றிய ஆய்வுகளுக்கும் பிந்தைய செய்திகளுக்கும் பெயர் பெற்றவர். ஒரு நாள் பழைய மர்ம வீடுகளை பற்றி ஆவணம் தயாரிக்க முயற்சிக்கிறார். அப்போதுதான் ஒரு புது வழி கிடைக்கிறது. குன்றில் மறைந்திருக்கும் ஒரு 100 வருட பழைய பங்களா. இந்த பங்களாவில் 3 அறைகள் மட்டும் உள்ளன. முதல் 2 அறைகள் சாதாரணமாகவே தோன்றினாலும் 3வது அறை பூட்டப்பட்டுள்ளது. அதை பற்றிய பதிவுகளோ வரலாறுகளோ இல்லை. எவரும் அந்த அறையை திறக்கக்கூடாது என்ற எச்சரிக்கை மட்டும் அந்த கதவின் மேல் இருந்தது. ரம்யா மிகுந்த ஆவலுடன் அந்த 3வது அறையை பற்றிய தகவல்களை தேட ஆரம்பிக்கிறார். ஊர்க்காரர்கள் யாரும் பேச விரும்பவில்லை. ஒரு வயதானவர் மட்டும் சொல்கிறாரு, அந்த அறையில் ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு, அது இருந்துட்டு, ஆனா எப்படி இறந்ததுன்னு தெரியல, அதோட ஆத்மா மட்டும் இன்னும் வெளியே வரலன்னு சொல்றாங்க. இரவில் ரம்யாவுக்கு சில விசித்திரமான அனுபவங்கள் ஏற்படுகின்றன. இரவு 3 மணிக்கு ஒலிக்கும் சிரிப்பு, மூடப்பட்ட அறையின் உள்ளிருந்து வரும் மெதுவான பேசும் சத்தம். முதலில் கற்பனை என நினைத்தாலும் ஒவ்வொரு நாளும் அது தீவிரமாகிறது. ஒரு நாள் அவள் தீர்மானிக்கிறாள், அந்த 3வது அறையை திறக்க வேண்டும். இரவு 12 மணி, யாருக்கும் தெரியாத நிலையில் ரம்யா அந்த அறையை உடைக்கிறாள். உள்ளே அழுக்கான சுவர்களும் விரிசல்கள் நிறைந்த பாட்டில்கள், ஒரு பழைய விளக்கு மற்றும் ஒரு சிறிய குழந்தையின் சடலம் போல தெரிந்த ஒரு அசைவற்ற உருவம். அதுபோல ஒரு சிறிய பெண் குழந்தையின் உருவம், கண்கள் சிவப்பாக, உடம்பு கருகியது போல. ரம்யா கட்டுப்பாட்டை இழக்கிறாள். அந்த குழந்தை பேசுகிறது, நீ 3வது அறையை திறந்துட்ட, இப்போ நான் வெளியே வரலாம். அடுத்த நாள் பத்திரிகையில் பத்திரிகையாளர் ரம்யா தனி வீட்டில் மர்மமான முறையில் காணாமல் போனார். வீடு மீண்டும் பூட்டப்பட்டுள்ளது. வீட்டின் வாசலில் ஒரு புதிய வார்த்தை எழுதியிருக்கிறது, 4வது அறை. நீங்க அந்த வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? 4வது அறையை திறப்பீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.